வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.4ல் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சம் தான் வாங்க பார்க்கலாம். வாட்டர் இஸ் flowing at the rate of 15 km per hour through a pipe of diameter 14 cm into a rectangular tank which is 50 meter long and 44 meter wide. ஓகேங்களா, அதாவது ஒரு வாட்டர் பைப்பில் இருந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு ஒரு ரெக்டாங்குலர் டேங்க்கில் ஃபில் ஆகுது. ஓகேங்களா, வாட்டர் பைப்போட டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர், அதோட ரேட்டு அதாவது ஃப்ளோயிங் ரேட்டு அப்படின்றது 15 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து லென்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 தான் எடுக்க முடியும். பட் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்றப்ப அதில் வந்து மீட்டராக மாற்றலாம். ஓகேங்களா, ஸோ மாற்றி எழுதும்போது அதையே நம்ம ஹைட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், டேங்க்கோட லென்த்து வந்து 50 மீட்டர், வைடு வந்து 44 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபைண்ட் த டைம் இன் விச் த லெவல் ஆஃப் வாட்டர் இன் த டேங்க்ஸ் வில் ரைஸ் பை 22 சென்டிமீட்டர். ஹைட்டு வந்து 21ன்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கரெக்டாக ரீச் ஆகும். ஓகேங்களா, ஓகே, நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு அந்த சிலிண்டர், அதாவது அந்த வாட்டர் பைப் வந்து பார்க்குறதுக்கு சிலிண்டர் ஷேப் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்றத நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி என்னது அந்த கியூபாய்டு. ஓகேங்களா, ஏன்னா ரெக்டாங்குலர் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கிவன் டேட்டா என்னவோ அதெல்லாம் இதில் அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் டேரெக்டாக கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்றதும் வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்றது πr²h, வால்யூம் ஆஃப் கியூபாய்டுன்றது L இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே ஹச்சுன்றப்ப சிலிண்டரை நான் H1ன்னு வச்சுக்கிறேன், கியூபாய்டை H2ன்னு வச்சுக்கிறேன். பட் கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை நம்ம எடுத்து எழுதவே இல்லையா, எழுதிடலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். பைப் ஆஃப் டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ டி ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். அப்போ ஆர் வந்து என்னது, D/2 ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஆர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து H1. ஓகேங்களா, H1ன்றது அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ரேட் ஆஃப் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், flowing at the rate of 15 km per hour through a pipe. ஓகேங்களா, பைப்பில் 15 km per hour ஸ்பீடில் வருது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ அந்த 15 கிலோமீட்டர் அப்படின்றத நான் வந்து எப்படி பண்ணுறேன், 15 மீட்டர் அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா, ஸோ சரி 15,000 மீட்டர் அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ அப்போ 15 கிலோமீட்டர் அப்படின்றத 15,000 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதையே நம்ம ஹைட்டாக எடுத்துக்கிறோம். பட் என்ன, நமக்கு டயத்தோட சேர்த்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே ஆர் கிடச்சிருச்சு, H1 கிடச்சிருச்சு. H1ன்றது இந்த ஃப்ளோவையும் டயத்தையும் சேர்த்து நம்ம மல்டிபிள் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் அதோட ஹைட்டு. ஸோ அப்போ அதை தான் அப்படியே எடுத்துக்கிறேன், 15,000 மீட்டர் இன்ட்டு டைம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கியூபாய்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லென்த்து கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, லென்த்து ஈக்குவல் டு எவ்வளவு, கொஸ்டினில் பாருங்கள், ஸோ 50 மீட்டர் லாங்கு லென்த்து. அதே மாதிரி W வந்து 44. ஓகேங்களா, ஸோ லென்த்து W, அதுக்கப்புறம் H வந்து 21. ஸோ Wக்கு பதிலாக Bன்னு எழுத போகிறோம். ஓகேங்களா, ஸோ L ஈக்குவல் டு 50 மீட்டர். அடுத்தது டபிள்யூக்கு பதிலாக பி. ஓகேங்களா, ஸோ டபிள்யூன்ற வித்துன்றது பி தான், 44 மீட்டர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, H2 21 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கவனமாக பார்க்கணும். நம்ம என்ன அப்படின்னா மீட்டர் இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆனால் இது வந்து ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர். ஸோ இதெல்லாம் நான் மீட்டராக மாற்றி தான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ பார்த்தோமா, ஸோ பையோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது, 22/7. ஆரோட வேல்யூ 7. பட் என்ன அப்படின்னா இது சென்டிமீட்டரில் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாமே மீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டரை மீட்டராக மாற்ற போகிறேன். நம்மளுக்கு என்ன கான்செப்ட், சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா.
அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு என்னது 1/100 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்க சென்டிமீட்டரை நான் மீட்டராக மாற்றணும்னா டிவைடட் பை 100 போடலாமா? ஸோ 7 சென்டிமீட்டரை 7 மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 7/100 இது 7 மீட்டர். ஸோ ஆர் ஸ்கொயருன்றப்ப அகைன் 7/100 ஓகேங்களா? இன்ட்டு H1 என்ன இருக்குது? ஸோ 15,000 இன்ட்டு டி ஓகேங்களா? ஈக்குவல் டு எல் வந்து 50 மீட்டர் இன்ட்டு பி வந்து 44 மீட்டர் இன்ட்டு H2 இது சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் 21/100ன்னு போடுறேன். ஓகேங்களா? கரெக்டுங்களா? ஸோ இதை அப்படியே மறுபடியும் பாருங்கள், இதை கட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 00 கேன்சல் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 350 150 250 சார் 100. ஸோ இதை அகைன் கேன்சல் பண்ணுறேன் 11 ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 150 50 250 சார் 100 ஓகேங்களா? ஸோ அடுத்தது 2வை கட் பண்ணீங்கன்னா 44ன்றப்ப 22. ஸோ மீதி என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். இந்த சைடு 11 இருக்குது, அடுத்தது 7 இருக்குது, அடுத்தது 3 இருக்குது, அடுத்தது டி இருக்குது. இந்த சைடு பாருங்கள் 22 21 அது மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாம் கேன்சல். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னது டி மட்டும்தான். ஏன்னா டைம் தான் கேட்குறாங்க, அந்த டேங்க்கு ஃபில்லாக எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு. இப்போ டீயை மட்டும் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே நான் வந்து எனக்கு வீடியோ கவர் ஆகணுன்றக்காக இது எல்லாம் சைடில் எழுதுறதுனால எனக்கு ஈக்குவல் டு மாறி மாறி வருது. ஓகேங்களா? எப்போவுமே ஈக்குவல் டு வந்து சேமாக ஒரே லைனில் வர்ற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், உங்களுக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த சைடு நான் டிஎம் மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த சைடு 22 இன்ட்டு 21 ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா ஃபுல்லாக அப்படியே அந்த சைடு போகும்போது இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் அப்படின்றப்ப இது வந்து டிவிஷன் அப்படின்றதுல வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க 3 7 சார் 21. ஸோ இங்கே 21 இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்தது 11 பாருங்கள் 1 11 11 2 11 சார் 22. ஸோ அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நம்மளுக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க பெர் ஹவர், அதாவது ரேட் ஆஃப் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொன்னாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு டி வந்து 2ன்றது எத்தனது 2 ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த டேங்க்கு ஃபில்லாக எனக்கு 2 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ இவ்வளோ தான், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம மறுபடியும் ஒரு தடவை பார்த்துருவோம். இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் என்னது இந்த சிலிண்டர் பைப்பில் வரக்கூடிய தண்ணி வந்து இந்த கியூப் அதாவது ரெக்டாங்குலர் பாக்ஸ் டேங்க்கில் ஃபில் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டோட வால்யூமும் ஈக்குவல் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற வேகத்தில் தான் வருதுன்னு சொன்னாங்க. அந்த கிலோமீட்டரை நான் மீட்டராக மாற்றுறேன். 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர் அப்படின்றப்ப 15 இன்ட்டு 1000 15,000 மீட்டர் அப்படின்னு போட்டேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த H1 வந்து 15,000 மீட்டர் இன்ட்டு டயத்தோட சேர்த்து தான் அது ஃபில் ஆகுது. ஸோ அப்போ ஹைட் அதுதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சென்டிமீட்டர் இது மீட்டரை தான் மாற்றிருக்கேன். அகைன் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது மீட்டரா இருக்கு. ஸோ இங்கேயும் மீட்டர். சாரி மாத்தி சொல்லிட்டேன். இது மட்டும் சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ சென்டிமீட்டர தான் நான் மீட்டரா மாத்துறேன். ஸோ மீட்டரா மாத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 1 மீட்டர் ஈக்குவல் டூ 100 சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டூ 1/100 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1/100 மீட்டர் அப்படின்றப்ப இந்த 7 சென்டிமீட்டரை நான் மீட்டரா மாத்துறதுக்கு 7/100 7/100ன்னு போட்டிருக்கேன். ஆர் ஸ்கொயருக்கு பதிலா. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சென்டிமீட்டரை மீட்டரா மாத்திருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். எல் 50 மீட்டர், பி வந்து 44 மீட்டர். ஹச் வந்து 21 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ H2க்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன் சென்டிமீட்டரை மீட்டராக மாத்திரேன் அப்படின்றப்ப டிவைட் பை 100 போட்டிருக்கேன். ஸோ ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணுறேன். எதெல்லாம் என்னால் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கட் பண்ணாத மீதி எழுதுகிறேன். எனக்கு தேவையானது டைம் மட்டும்தான். ஸோ அப்போ டீயை மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இதை ஃபுல்லாக அப்படியே அந்த சைடு கொண்டு போகும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு டி ஈக்குவல் டு 2 ஹவர்ஸ் அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் வீடியோ. ஓகே, நன்றி. அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில்.